ஹே டியூட், எங்க போன? 2 மாசமா ஆளே காணோம். இருக்கியா இல்லையா? 2 மாசமா வீடியோவே வரல. டியூட், எங்கதான் போய் தொலைஞ்சான்? டியூட். A few moments later. ஹே டியூட், இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? இதே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க. 2 மாசமா வீடியோ வரல. அவன் எல்லாம் கான்ல இருக்கான். இன்னைக்கு ஒழுங்கா வந்து ஒரு வீடியோ பண்ற. இல்ல நான் இந்த எடிட்டர் பதவியராவது நான் செஞ்சுட்டு போயிருவேன். யோ எடிட்டர், ஸ்கிரிப்ட் தானே எழுதிட்டு இருந்தேன், அதுக்கேயா கோச்சுக்கிற? இரியா வரேன். யோ எடிட்டர், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? 6.5 hours later. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சாவி டெவில். நான் உங்க ஸ்ரீஹரி. எடா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆளே காணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ரீசெண்டாக நம்மளோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் லைஃப் லைன் ரிலீஸ் ஆச்சு. அதோட வேலையாக தான் இந்த 2 மாதம் பிஸியாக இருந்தேன். அதனால தான் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. அதுக்கு ஐ எம் ஸோ சாரி. இனிமே ரெகுலராக வீடியோ வரும். அடுத்த படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டு வரும். கூடவே நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்ஸும் பார்க்கணுமா இல்லையா? ஸோ அதனால தான் இந்த டிலே. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்லிட்டா சார். இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டுமால நம்மளோட ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் த ப்ராப்ளம் ஆஃப் த தார் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ஆஃப் தார் பிரிட்ஜ் பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்ஸ் தரேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. மிஸ்டர் பைட்ஸ் ரொம்ப நர்வஸாகவும் கண்ணில் பயத்தோடையும் அப்படியே மெல்லமாக ரூம்குள்ளே வந்தார். வந்து அப்படியே ஹோம்ஸை பார்த்தார். ஹோம்ஸ், ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ரொம்ப நேரம்லாம் இல்லை, எனக்கு 11 மணிக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே மிஸ்டர் பைட்ஸ், எனக்கு தெரியும், மிஸ்டர் கிப்சன் தானே உங்களை பார்க்க வராரு. நான் அவரோட எஸ்டேட் மேனேஜர் தான். அவர் ரொம்பவே கொடூரமானவர் மிஸ்டர் ஹோம்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங்குவேஜில் மிஸ்டர் பைட்ஸ் சொன்னார். எனக்கும் நேரம் கம்மியாக தான் இருக்குது, என்னை அவர் இங்கே பார்த்துடக்கூடாது. எனக்கு தெரியும் நான் லேட்டாக வந்திருக்கேன்னு, ஆனால் என்னால் சீக்கிரமாக வர முடியலை. ஏன்னா காலையில் தான் இந்த மீட்டிங்கை பற்றி அவரோட செக்ரட்டரி என்கிட்ட சொன்னார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். மிஸ்டர் கிப்சன் ரொம்பவே கொடூரக்காரன். அவர் நடத்துகிற இந்த பப்ளிக் சேரிட்டிலாம் அவர் நடத்துகிற க்ரைமுக்கான ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஒய்ஃப் தான் சீஃப் விக்டம். அவர் ரொம்பவே கொடூரமானவர். அவங்க எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பண்ணதுலே மிகப்பெரிய தப்பு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். அவங்க பிரேசிலில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னார். அவங்க ரொம்பவே சாஃப்டான கேரக்டர், எல்லாத்துக்கூடயும் அன்பாக பழகிறவங்க. அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த அழகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அவருக்கும் அவங்க மேலே இருந்த அன்பும் குறைய ஆரம்பிச்சுது. எப்போவுமே அவங்க 2 பேர்த்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எப்போவுமே அவங்கள திட்டிக்கிட்டும் மிரட்டிக்கிட்டுமே இருப்பார். அவங்க முன்னாடி இருந்த காதல் அவங்களுக்குள்ள நாள் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அவர் பார்க்குறதுக்கு தான் நல்ல ஒரு மாதிரி தெரிவார், ஆனால் அவருக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது. பதட்டமாகவே சொல்லிவிட்டு திடீர்னு டைம் பார்க்குறாரு. நான் இப்போ போகணும், என்னை நிறுத்தாதீங்க, நான் கண்டிப்பாக போய் ஆகணும், என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்சை பார்த்துக்கிட்டே வேகமாக எந்திரிச்சு டோர் நோக்கி ஓடி அப்படியே வெளியே போகிறாரு மிஸ்டர் பைட்ஸ்.
ஹோம்ஸ் வெல் ம் அப்போது மிஸ்டர் கிப்சனோட லாயல் மேனேஜர் வந்துட்டு நமக்கு சில விஷயங்களை யூஸ்ஃபுல்லான விஷயங்களை சொல்லிட்டு போகிறாரு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த பெரிய மனுஷனும் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் உட்காந்துட்ருக்காரு. டைம் எக்ஸாக்டாக 11 ஆச்சு. ஒரு கார்லேருந்து ஒரு மில்லியனர் இறங்கி நடந்து உள்ளே வர ஆரம்பித்தார். ஹோம்ஸை நோக்கி அப்படியே கிப்சன் வராரு, கிரே ஐயோட. அப்படியே ஹோம்ஸ் முன்னாடி வந்து நின்று கையை குலுக்கிட்டு அங்கேருந்த சேரை இழுத்துட்டு ஹோம்ஸ் முன்னாடி அப்படியே க்ளோஸாக உட்கார்றாரு. இப்போது ஹோம்ஸ் ஆரம்பிக்கிறார். இப்போ அப்படியே மிஸ்டர் கிப்சன் பேச ஆரம்பிக்கிறார். நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன், இங்கே மணியெல்லாம் மேட்ரே கிடையாது இந்த கேஸுக்கு. நீங்கள் எவ்வளோ மணி வேணால் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த குற்றவாளியை பிடிச்சி ஆகணும், அந்த இன்னசென்ட் கேலை காப்பாற்றுறதுக்கு. மிஸ்டர் ஹோம்ஸ் அப்படியே ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னோடய ஃபீஸ் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான், நான்லேருந்து எச்சாவும் குறைவாகவும் வாங்க மாட்டேன். அப்போது உங்களுக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் ரெப்புடேஷன் எப்படி? நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இங்கிலாந்து, அமெரிக்கா 2 காண்டினென்ட்ஸ்லேயும் உங்களை பற்றி தான் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக வரும். 2 காண்டினென்ட்ஸுமே உங்களை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது இந்த டீல்? ஓ, தேங்க்யூ மிஸ்டர் கிப்சன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அந்த ப்ரொமோஷன்னால் எனக்கு தலைவலி தான். ஏன்னா எல்லாருமே என்னை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், என்னால் ஒழுங்காக கேசஸை கவனிக்க முடியாது. உங்கள் விருப்பம். நீங்கள் ஆல்ரெடி நான் அனுப்பிச்ச பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இருந்தாலும் சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கோசரம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நான் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மிஸ்டர் கிப்சன், எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரிஞ்சாகணும். என்னது அது? உங்களுக்கும் டன்வருக்கும் இருக்கிற எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் எனக்கு தெரிஞ்சாகணும். மிஸ்டர் கிப்சன் உடனே கோவம் மூஞ்சில் அப்படியே தெரியுது. மிஸ்டர் ஹோம்ஸை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியானதுக்கப்புறம், மிஸ்டர் ஹோம்ஸ், எனக்கும் மிஸ் டன்வருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது. அவங்க என் குழந்தைங்கள பார்த்துக்கிற வந்த ஒரு இளம் பெண், அவ்வளோதான். உடனே மிஸ்டர் ஹோம்ஸ் எந்திரிச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்குது மிஸ்டர் கிப்சன், இதுக்கு மேலே என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லெஸ் டாக்குக்கும் எனக்கு நேரம் கிடையாது, குட் பை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிப்சனும் கோவமாக எந்திரிச்சு அப்படியே ஹோம்ஸை பார்க்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஹோம்ஸ்? நீங்கள் என் கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்டர் கிப்சன், நான் உங்களே தான் டிஸ்மிஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்களே உங்கள் வார்த்தைகளால் கிளியராக சொல்லிட்டீங்க. எதுக்கோசம் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறீங்க? எனக்கு அதுக்கான ஆன்சர் வேணும். கேஸை பார்த்து பயமா இல்லை வேறு ஏதாவது விஷயமா? எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் மிஸ்டர் ஹோம்ஸ். ஆல்ரைட், ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு மிஸ்டர் கிப்சன். ஃப்யூச்சராக எந்த டிஃபிகல்ட்டிஸும் அதே மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன். அப்போது நான் போய் சொல்கிறேங்கிறீங்களா? வெல், நான் அதை அமைதியாக சொன்னேன், நீங்களே உங்கள் வாயால் அதை ஒத்துக்கிட்டீங்க. உடனே கிப்சனோட மூஞ்சி கோவத்தால் அப்படியே செவக்க ஆரம்பிச்சிது. ஹோம்ஸ் அப்படியே அமைதியாக சேரில் உட்காந்தார். கோவத்தில் அப்படியே நம்ம கிப்சன் கத்த ஆரம்பித்தார். உடனே ஹோம்ஸ், சத்தம் போடாதீங்க மிஸ்டர் கிப்சன், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சும்மா ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அமைதியாக அப்படியே ஒரு வாக் போங்க, அப்படியே நல்லா யோசிச்சிங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடனே கிப்சன் தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வெல், உங்கள் விருப்பம், ஆனால் திரும்ப இந்த கேஸை உங்களால் தொடவே முடியாது, இதோட உங்களுக்கும் இந்த கேஸுக்கான சம்மந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, யாராலையும் என்னை தோக்கடிக்க முடியாது மிஸ்டர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹோம்ஸை பார்க்குறாரு. உடனே ஹோம்ஸ் ஸ்மைலோட, குட் பை மிஸ்டர் கிப்சன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹோம்ஸ் அமைதியாக அவரோட சேரில் உட்காந்துட்டு சீலிங்கை பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்காரு. நம்ம
நம்மளோட ஹோம்ஸ் அமைதியாக சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. வாட்சனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. கிப்சனும் எந்திரிச்சு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கேசஸ் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Srihari and this is Mr. Savvy Devil. Bye bye. Love you all. Cheers. ஓ ஒரே நிமிஷம். என்னடா தொடர்ந்து எல்லா வீடியோவும் ஒரு கதை சொல்லட்டுமா மாத்திரம் போகுது அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டீங்க. வெல், நம்ம ஹிஸ்ட்ரி முருகேசமும் பண்ணலாம். ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறோம்னா நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் என்னால் அந்த ஷார்ட் ஃபிலிமில் பிஸியானனால ஹிஸ்ட்ரி முருகேசா பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஹிஸ்ட்ரி முருகேசாவில் நம்மளோட முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த வேர்ல்ட்லே நடந்த ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் அது. அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னு ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். திஸ் இஸ் சாவி டெவில். நான் உங்கள் ஸ்ரீஹரி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.